ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 15th எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோயின் ரோஸ் அந்த அமெரிக்கன் இருக்கான் இல்லையா, கோனியோடைய ஃப்ரெண்டு, அவனை நம்ம சந்திச்சோம்னா எங்க நம்மளுடைய உண்மையெல்லாம் வெளியே தெரிஞ்சிருமோங்கிற பயத்துல வேற வழி இல்லாமலையும் கோன் சொல்றாரு போய் தான் ஆகணுங்கிற கட்டாயத்தாலையும் என்ன பண்ணுவாங்கன்ட்டா போற மாதிரி போயிட்டு கடலுக்குள்ள விழுந்துருவாங்க. ஸ்லிப் ஆகி விழுவுற மாதிரி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கோன் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியிருப்பாரு. நல்லான உடனே அவங்க அப்பா, கோனுடைய அப்பா என்ன பண்ணிடுறாரு, அவங்க பேரில் எல்டர் ஃபவுண்டேஷன் கட்டுறதுக்காக நிலம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நிலத்தை வந்து நம்ம ரோஸ் பேரில் தான் எழுதி வச்சு ஆகணும், அதுவும் ஒரே வாரத்தில் எழுதி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு கோனுக்கு செம்ம ஷாக் ஆயிருக்கும். ஏன்னா இன்னமும் ரோஸை வந்து அவர் நம்பவே கிடையாது. அதனால அந்த லாயர்கிட்டையும் நீ இந்த ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணுறதை மட்டும் ஹோல்ட் பண்ணி வை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதோடு தானே முடிஞ்சிருந்துச்சு. இப்போ அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. லாயரும் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிற கோன், என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்கு, நீ பேங்காக்கு போயிருந்த, அங்கே எங்களுடைய பெரிய மேடமை பார்த்துருந்த, ஓகேவா, ஆனால் எங்கள் மோனை நீ பார்த்தியா, நீ அவகிட்ட பேசுனியான்னு சொல்லி கேட்குறதுக்கு அப்போதான் லாயருக்கே கிளிக் ஆகுது. ஆமாம், நான் அவங்கக்கிட்ட பேசுனதில்லை, ஆனால் அவங்க அம்மாவை மட்டும் பார்த்தேன். அந்த சமயத்தில் இந்த வின்னு கூட தான் இருந்தான். அவங்க அம்மா கூட இங்கே வர்றதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஆனால் இந்த வின் தான் சொன்னான், நான் எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் மோனும் கூட ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்தில் இல்லை, நான் போயிருந்தப்ப அப்படின்னு சொல்ல, அப்போ நீ பார்த்தது எங்களுடைய பெரிய மேடத்தை மட்டும்தான் பார்த்துருக்க, அப்போ நீ மோனை பார்த்ததே இல்லை. ஒருவேளை இவ மோனா இல்லாத இருந்தா வேற ஒரு பொண்ணை இந்த வின் கூட்டிகிட்டு வந்து நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவனுக்கே ஷாக் ஆகுது. இங்கே நம்ம ரோஸ்க்கு இந்த விஷயத்தில் சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அவங்களுடைய சொத்து இவங்களுக்கு கிடைக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல இல்லையா. அவங்க செம்ம டென்ஷனில் இருக்காங்க. இந்த வெண்ணும் மேவும் கூட்டிகிட்டு வந்து கஃபேல அவங்கள உட்கார வச்சுட்டு மண்டையை கழுவிட்டு எப்படியாவது சொத்தை ஆட்டையை போட்டுடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் சுத்தமாகவே ரோஸ்க்கு பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தான் இன்னொரு பொண்ணுன்னு பொய் சொல்லி நடிக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாத இப்போ மோன் பேரில் இருக்கிற சொத்து இவங்க பேரில் வந்துச்சுன்னா அதுவும் நல்லதில்லை இல்லையா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சாலும் ஃபோர்ஜரி கேஸில் அவங்கள தான் முதல்ல உள்ளத்துக்கு போடுவாங்க. அதுக்கும் அவங்களுக்கு பயமாக இருக்கும். ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்காங்க அழுதுகிட்டு. ரோஸ்க்கு இவங்ககிட்ட இருந்து சொத்து வாங்குறதுல கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் இங்கேருந்து எப்படியாவது போயிடணுங்கிறதுல மட்டும் உறுதியாக இருக்காங்க. உடனே இந்த வின் இருந்துட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த சொத்து வாங்கி கொடுக்குறதெல்லாம் எனக்கு இப்போ இஷ்டமே கிடையாது, ஆனால் நான் இங்கேருந்து எப்படியாவது போயாகணும். நான் இங்கேருந்து போயிட்டு உன் வீட்டில் தங்குற மாதிரி தங்கிட்டு அப்படியே நான் எங்கேயாவது போயிடுறேன். அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா அவள் அமெரிக்கா போயிட்டான்னு மட்டும் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வின்க்கு இதில் இஷ்டமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவர் ஒரே வாரத்தில் சொத்து மாற்றி எழுதி தரேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதில் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அது எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் அவரோட மைண்டு சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்குறதுக்கு அந்த பக்கத்தில் மேதா உட்காந்துருக்கால, ஒருவேளை இந்த லாயர் தான் ஏதாவது ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கானோ நம்மளை மாட்டை வைக்கிறதுக்காக அப்படின்ட்டு அவள் ஒரு பிளானை சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே வின்னும் இருந்துட்டு, இங்கே பாரு ரோஸ், நீ எப்படியாவது பேசி அந்த சொத்தை மட்டும் அவர்கிட்ட இருந்து வாங்கிடு, அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆகிடலான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியாது. அவங்க என்ன நீங்களாம் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, சொத்தை அப்படியே எழுதி கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை என் மேலே சந்தேகப்பட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா. என்ன நடக்குதுன்னே தெரியாத சொத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்ட்டு ரோஸ்க்கு கோவமாகுது. அது உடனே இந்த மேப்பொன் இருந்துட்டு, வேற நம்ம என்ன பண்ணுறது, வெறும் கையோடவா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் போக முடியும் அப்படின்ட்டு அவ கேட்குறா. என்னவோ அவங்க அப்பா விட்டு சொத்து போகிற மாதிரி அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்தால் ரோஸ்க்கு தான் செம்ம கோவமாகுது. தான் ஃப்ரெண்டை இப்படி பேசுகிறாளேங்கிற கோவத்தில், வின் அண்ட் மே உங்கள் 2 பேத்துக்குமே பெரிய கும்பிடு போட்டுடுறேன், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, இந்த விஷயத்தில் என்னை மாட்டி விட்டுறாதீங்க, நான் ஏற்கனவே பைத்தியக்காரி ஆக்கிட்டு இருக்கேன், இன்னும் என்னை முழுசாவே பைத்தியக்காரி ஆக்கி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த ரோஸும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ திரும்ப இங்கே வரப்போறியான்னு அவங்க ரொம்ப ஹாப்பியாக கேட்குறாங்க. ஆனால் ரோஸ்க்கு தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இல்லைம்மா இப்போ வரல, ஆனால் சீக்கிரமாகவே நான் வந்துடுவேன்,
அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வின் வீட்டில் தானே இருக்கீங்க, நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க, நம்ம வீட்டுக்கு நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். ஆனால் நான் சீக்கிரமே வந்துடுவேன்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஆனால் ரோஸ்க்கு தான் நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன தான் பண்ண போகிறோங்கிற பயத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்த நாளே கோன் என்ன பண்ணுறான்னா, வாடியை கூப்பிட்டு வச்சுட்டு அந்த அமெரிக்கனை எப்படியாவது நம்ம ரோஸை மீட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக வாடிக்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எப்படியாவது மோனை கூட்டிகிட்டு வந்துரு, நாங்கள் அந்த லேண்ட் அவன் பேரில் எழுதி வைக்க போகிறோம் இல்லையா, அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த பொண்ணுக்கு தான் நம்ம ரோஸை சுத்தமாகவே பிடிக்காது இல்லையா, அவள் தான் வேணாங்கிறாள்ல, நீ ஏன் அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அட அப்படிலாம் இல்லைப்பா, அவள் என்னதான் இருந்தாலும் எங்கள் வீட்டு பொண்ணு இல்லையா, அவளுக்கு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனால் இருந்தாலும் அவள் வரமாட்டேங்கிறா. அதுலேயும் இந்த வின் வந்துட்டான்னா அவன் பேச்சை மட்டும்தான் கேட்குறா, எங்கள் பேச்சை சுத்தமாகவே கேட்க மாட்டேங்கிறா. இதில் என்ன இருக்குது, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவன் பேச்சை தான் இந்த பொண்ணு கேட்பா. இதுக்கு போயிட்டு நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஏன் டென்ஷன் ஆகுறானா, இந்த வென்றிருக்கானே இவன் எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப பெரிய குழப்பத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனை எப்படியாவது எங்கள் ஃபேமிலியிலேருந்து தள்ளி வைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு கோவப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கா கோன் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கோவமாக ஆகுது. ஏன்னா கோன் மேலே இவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ப்ளீஸ்ப்பா எப்படியாவது மோனை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. சரின்ட்டு அந்த பொண்ணு யோசிப்பா. அதுக்கப்புறம் டைரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு கோன் அப்பா கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி நான் மோனை கூட்டிகிட்டு போகிறேன், இந்த மாதிரி எங்கள் லேடிஸ் கிளப்பில் ஈவெண்ட் ஒன்று நடத்த போகிறோம்ப்பா, அதனால மோனை கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அங்கே போகிறதுக்கும் விருப்பம் இல்லை நான் வரலன்னு சொல்லுவாங்களா, வேணும்னா யூயாங்க கூட்டிகிட்டு போகலாம்லையான்னு கேட்குறதுக்கு கோன் இருந்துட்டு அவள் எப்பயே பேங்காக்கு போயிட்டா, அவள் எங்கே இங்கே இருக்கான்னு சொல்ல கோன் அப்பாவும் அவளை எதுக்காக கூப்பிடுற, யூயாங்கும் மோன் மட்டும்தான் எங்கள் வீட்டில் பொண்ணுங்களா, எங்கள் ஃபேமிலியில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள யாரையாவது கூட்டிகிட்டு போகலாம் இல்லையான்னு கேட்குறாரு. அப்பா மற்றவங்கள கூட்டிகிட்டு போகிறதும் மோனை கூட்டிகிட்டு போகிறதும் ஒன்றா, மோன் உங்கள் பொண்ணு இல்லையா, இந்த இடத்துலையே நீங்கள் தான் பெரிய பணக்காரங்க, அதுவும் இல்லாத எங்கள் லேடிஸ் கிளப்புக்கு நீங்கள் தான் அதிகமாக டொனேட் பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கக்குள்ளே மோனை கூட்டிகிட்டு போகிறது தானே சரியாக இருக்கும், அவள் உங்கள் பொண்ணு இல்லையா, எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் இல்லையான்னு அந்த பொண்ணு இப்படி மாற்றி விட்டுறா. அவரும் வேறு வழி இல்லாமல் சரி மோன் நீ வாடி கூட போயிட்டு பார்த்துட்டு வாவேன், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாரு. அவங்களுக்கும் வேற வழி தெரியல, சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் டென்ஷன் ஆகுது. இந்த வாடி ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு தான் என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என் மேலெல்லாம் இந்த அளவுக்குலாம் பாசெல்லாம் கிடையாது, அவள் என்னை ஏதோ ட்ரிக் பண்ணி மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வின்னு இருந்துட்டு நான் எதாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறேன், நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு மனசு அடங்க மாட்டேங்குது, பயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இவங்க தானே மெயினாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ வின் இவ ஏற்கனவே நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஒர்க்கரை பற்றி தான் இவ தேடிக்கிட்டு இருந்தா, ஒருவேளை அவனையாவது கூட்டிகிட்டு வந்துட்டாலோ, அவனை வச்சு என்னை மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்காளோன்னு இப்படி யோசிக்கிறாங்க. அதுக்கு வின்னும் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அப்படி அவன் வர மாதிரி இருந்தாலும் நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பேங்காக்கில் காட்டுறாங்க. பேங்காக்கில் நம்ம யூயாங் இன்னுமே ரோஸ் தம்பியை தேடிக்கிட்டு தானே இருக்கா, அதுவும் அவன் ஃப்ரெண்டை தான் தேடிக்கிட்டு இருப்பான். இவ வீட்டில் உட்காந்துட்டு ஃபுட்டை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறத இவளோட வேலை. ஃபுட்டை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளே அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி ரோஸ் தம்பியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் இங்கே தான் என் கண்ணு முன்னாடி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுறான். அதனால நீ எப்படியும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, அவனை விட்டுறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த சைடு இந்த வழியில் கோன் தங்கச்சி எப்படியாவது ரோஸை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கான்னா, இந்த சைடு கோனும் அதே போல் பெரிய பெரிய பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அமெரிக்கன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அடுத்த டேபிளில் தான் நம்ம மேவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாளா, அந்த சமயம் பார்த்து கோன் கால் பண்ணி எங்கே இருக்கீங்க எப்போ வரீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் ஹலோ கோன், நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தேன், ஈவினிங்கும் சிஸ்டரை கூட்டிகிட்டு வந்துடு நம்ம பேசலான்னு சொல்கிறானா. அப்போ தான் அவளுக்கு ஷாக் ஆகுது, என்னது இவனை மீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரோஸை கூட்டிகிட்டு போக போகிறாங்களான்ட்டு. உடனே தனியாக வந்துட்டு வின்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த அமெரிக்கனை மீட் பண்ணுறதுக்காக தான் ரோஸை கூட்டிகிட்டு போக போகிறாங்க, அவன் என்னுடைய டேபிளுக்கு அந்த சைடில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், அவன் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன், எப்படியாவது அவளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிடுறா. இந்த சைடு வாடி நம்ம ரோஸை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. அவங்க அவுட் ஆஃப் சிட்டியே தாண்டிட்டாங்க, வர இடம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது.
ரோஸும் டவுட்டோட, நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற, நம்ம அவுட் ஆஃப் சிட்டியே வந்துட்டோம் போல இருக்கே, நீ ஏதோ பக்கத்து சிட்டின்னு தானே சொன்ன, இது எங்கே நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்டுட்டு இருக்க. அச்சோ, நீ எங்கே சொல்லிக்கிட்டு இருக்க, என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம், ஒன்றும் பயப்படாத, வா என் கூடன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பாளா. அந்த சமயம் வின் கால் பண்ணிடுறான். வின் கால் பண்ணி, இந்த மாதிரி அவள் உன்னைய அந்த அமெரிக்கனை மீட் பண்ணுறதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா, நீ எப்படியாவது அங்கேருந்து கீழே இறங்கி தப்பிச்சிரு, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவானா. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா கோன் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி, அப்பா நான் இந்த மாதிரி வாடி என்னை இன்னும் கூட்டிகிட்டு தான் போய்கிட்டு இருக்கா, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா, அங்கே போயிட்டு நான் இறங்கின உடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில், அச்சோ எனக்கு வயிறு வலிக்குது, பாத்ரூம் போகணும் அப்படின்ட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணா, என்ன சொல்கிற, நீ ஒரு பொண்ணு தானே, இதெல்லாம் நீ வரக்குள்ளேயே பண்ண மாட்டியா, இப்படி தான் இடையில வந்து எடாமடி பண்ணிக்கிட்டு இருப்பியன்ட்டு அந்த பொண்ணை கோவப்படுறதுக்கு, எப்பா இதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை, ப்ளீஸ் எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, காரே நாஸ்தி ஆகிடும், ப்ளீஸ் இப்பயே இறக்கி விடு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்ட சொல்லவும் அவளும் பயந்து போயிட்டு காரை நிப்பாட்டிடுறா. அதுக்கப்புறம் இறங்கி குடு குடு குடுன்னு ஓடிடுறாங்க காட்டுக்குள்ள. அவங்க ஓடணும் கொஞ்ச நேரத்தில் கோன் கால் பண்ணிடுறான். கோன் கால் பண்ணி, வாடி இவ்வளோ நேரத்தில் நீங்கள் இங்கே வந்திருக்கணும், என்னாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்குறதுக்கு, எப்பா உன் தங்கச்சி இருக்காளே சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா, எனக்கு இப்போ நடு வழியிலேயே எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் போய் ஆகணுன்ட்டு அர்ஜென்ட்டாக காட்டுக்குள்ளே ஓடி இருக்கா, இரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுறோன்னு சொல்கிறதுக்கு, என்ன ரெஸ்ட் ரூமா, போச்சு ஓடி போயிருப்பா, வாடி சீக்கிரமாக அவளை போய் ஃபாலோ பண்ணு, அவள் எங்கே இருக்கான்னு பாரு, அவகிட்ட போ, அவளை எங்கேயும் தனியாக விட்டுறாதன்னு சொல்கிறதுக்கு, என்ன சொல்கிற சின்ன பிள்ளையாவ, அவள் பின்னாடி எதுக்கு நான் போகணும், நான் என்ன சொல்கிறேன்னா அதை செய்யி, அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போ, கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு வர கிளம்பிடுறான். அந்த நேரம் பார்த்து வானெல்லாம் இடி இடிக்குது, மழை வரும் போல இருக்குது. காட்டுக்குள்ளே போனால் நம்ம ரோஸும் நல்லா மலையில் மாட்டிக்கிட்டாங்க, மலையில் நனைஞ்சிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாதி வழியிலே நின்றுட்டு வின்க்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் தப்பிச்சிட்டேன், காட்டுக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த சைடு கோன் வேற தேடிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நீ ஏதாவது ஒரு லேண்ட்மார்க்கில் நின்றுட்டு எந்த இடத்துல நீ நிற்கிறேன்னு எனக்கு சொல்லுன்னு சொல்ல உடனே அங்கே ஒரு போர்டு மாதிரி தெரியுது, அங்கே போயிட்டு நின்றுட்டு, வின் நான் இந்த மாதிரி சம்பூன் ஃபார்ம் கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், சீக்கிரமாக வான்னு சொல்கிறாங்களா, அவனும் அதே இடத்துல நில்லு நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவன் தம்பி வேற கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னாச்சுடா இந்த நேரத்தில் எதுக்குடா கால் பண்ணுறேன்னு கேட்குறதுக்கு, அக்கா அம்மா ரெகுலராக எடுத்துக்கிறாங்களா, அந்த மெடிசனோட பேர் சொல்லு, அதை வாங்கிட்டு போய் கொடுக்கணுமான்னு சொல்கிறதுக்கு அவங்களும் அந்த பேரை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சிக்னல் வேற கட்டாயி வருது, எப்படியோ பேரும் சொல்லிடுறாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணி என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் அதிகமாயிட்டு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. நம்ம யூயங் வேற தேடிக்கிட்டே இருந்தா இல்லையா, அவளும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவளை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்த, என்னை திரும்பவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டியா, அவள் இவன் டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு, நீ எதுவும் ப்ராப்ளத்தில் இருக்கியோ, உன் முகத்தை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறதுக்கு, அது என்னோட ப்ராப்ளம், உனக்கு என்ன வந்துச்சு, நீ எதுக்காக என்னை தேடிட்டு வந்தேன்னு கேட்குறதுக்கு, நான் உனக்காக ஒரு ஜாப் ரெடி பண்ணியிருக்கேன், அதுக்காக உன்னை இன்வைட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், அதனால் நீ சீக்கிரமாக கிளம்பு வா போகலான்னு சொல்லி கூப்பிடுவாளா, எனக்காக நீ ஒன்றும் வேலைலாம் வாங்கி கொடுக்க வேண்டாம், நீ சொல்கிற வேலைக்கெல்லாம் நான் வரப்போகிறது கிடையாது, நீ இங்கேருந்து கிளம்பு, என்னை ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்தாண்ட திரும்பக்குள்ளே அவனுக்கு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அந்த பொண்ணும் அவளுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. பேஷண்ட்டோட ஐடென்டிட்டி நேம் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, அவளுக்கு தான் எதுவுமே தெரியாது, பேர் மட்டும்தான் தெரியும். சிக்னேச்சர் பண்ணோம்னா பேரண்ட்ஸாக இருக்கணும், இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸாக இருக்கணும். இந்த பொண்ணு ரிலேட்டிவ்ஸும் கிடையாது இல்லையா, அதனால நர்ஸ்கிட்ட, சிஸ்டர் ப்ளீஸ் அவருடைய ஃபோன் மட்டும் எனக்காக கொடுக்குறீங்களா, நான் அவங்களுடைய ரிலேட்டிவ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும்தான், நான் அவங்க ரிலேட்டிவ் கால் பண்ணி கூப்பிட்றேன்னு சொல்லவும் அவங்களும் ஃபோன் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறா. இந்த சைடு கோன் ரோஸை தேடிட்டு வந்துட்டான். நல்ல மழை பொழிய ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணு காரில் உட்காந்துக்கிட்டா வாடி. கோனும் அங்கே வந்த உடனே வாடி எங்கே மோன்னு கேட்குறதுக்கு, அவள் போனவ இன்னும் வெளியே வரவே இல்லைங்கிறதுக்கு, நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ அவளை ஃபாலோ பண்ணி அவளை கூட்டிகிட்டு வான்னு தானே சொன்னேன், நீ எதுக்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, அங்கே போயிருக்க வேண்டியதானேன்னு கேட்குறதுக்கு, நீ என்ன சொல்கிற, நான் எப்படி உள்ளே போகிறது, நீ ரொம்ப தான் அவன் மேலே அக்கறைப்படுற, அவள் உன்னுடைய தங்கச்சி தானே, ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் வேற மாதிரி இருக்கேன்னு சொல்கிறதுக்கு, மோன் என்னுடைய தங்கச்சி, நீ ஏன் இந்த மாதிரி நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, தப்பாக மீன் பண்ணிக்கிட்டு இருக்காத,
ஆமாம், நீ முதல்லலாம் இப்படி இருந்ததே இல்லை. இப்போ பாரு ரொம்ப அவ பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறியே. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. சரி, இப்போ அவ எங்கே இருக்கா, எந்த சைடு போனான்னு கேட்குறதுக்கு எந்த சைடு தான் போனான்னு சொல்லி கை காட்டுவாளா. கோணம் உள்ளே ஓடி போய் தேட ஆரம்பிக்கிறான். எங்கே தேடியுமே நம்ம ரோஸ் கிடைக்கலையா. அதனால உடனே வின்க்கு கால் பண்ணி எங்கே மோன்னு கேட்குறதுக்கு அவள் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. நான் அவளை தேடி தான் போகிறேன், அவளை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க, நீ போயிட்டு உன் வேலையை பாருன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஒன்றும் புரியாது. எங்கே இருக்கா மோன், ப்ளீஸ் சொல்லன்னு கேட்குறதுக்கு என்ன நீ இவ்வளோ தூரம் அவள் மேலே அக்கறைப்படுற, நீ உண்மையிலுமே அவள் உன் சிஸ்டருங்கிறதால தான் இவ்வளோ தூரம் அக்கறைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற மாதிரி ட்ராக்ல பேசிக்கிட்டு இருப்பானா. கோனுக்கு கோவமாக வருது. நீ என்னை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக பேசாத, இந்த இடத்த பற்றி உனக்கு தெரியாது, இது ரொம்ப டேஞ்சரான இடம், ப்ளீஸ் அவள் எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் அவளை காப்பாற்றி ஆகணும், எங்கே இருக்கான்னு சொல்லுங்கிறதுக்கு அவன் அப்படியே கால் கட் பண்ணி விட்டுடுறான். காட்டுக்குள்ளே கோனும் தேட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சைடு விண்ணுமேவும் வந்துக்கிட்டு இருந்தாங்களே ஒரு காரில். அங்கே மலை சரிவுலாம் ஏற்பட்டு அங்கே ரோடெல்லாம் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த சைடு நீங்கள் தாண்டி போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கோனும் தேடி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. வாடி என்னாச்சு, கிடைச்சாலா இல்லையான்னு கேட்குறதுக்கு கூட பதில் சொல்லவே இல்லை. கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் வாடி அங்கேருந்து கிளம்பிடுறா. காட்டுக்குள்ளே போன நம்ம ரோஸ்க்கு காட்டுக்குள்ளே ஒரு ஹட்டு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கே ஃபோனெல்லாம் வச்சுட்டு அவங்களோட துணியெல்லாம் உதறி அங்கே காய போடுற மாதிரி போட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்களுக்கு திரும்பவும் ஒரு கால் வருது. அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க. அவங்க தம்பியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை சொல்கிறதுக்காக கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவங்களுக்கு நெட்வொர்க் வேற கிடைக்க மாட்டேங்குது. அதனால வெளியே ஃபோனை எடுத்துக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டே வராங்க, நெட்வொர்க் கிடைக்குமா இல்லையான்ட்டு பார்த்துக்கிட்டே வராங்க. சிக்னல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கோனும் தேடிக்கிட்டு வராரு. அந்த சைடு வர ரிவர் ஒன்று போய்கிட்டு இருக்கோம். அப்போ சிக்னல் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே வந்தவங்க என்ன ஆகுதுன்னா டக்குன்னு கல்லில் இருக்கிற பாசியில் வலிக்க விட்டுட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அந்த ஆத்தோடு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கோனும் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அங்கே ஒரு ஹட் மாதிரி இருக்குது, அந்த ஹட்டில் தான் அவங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அங்கே அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் கழட்டி போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அதனால் மோன்னு தேடிக்கிட்டே போகிறாரு. அந்த ரிவர் சைடும் வந்துடுறாரு. அந்த ரிவர் சைடில் அவங்களுடைய பிரேஸ்லெட் ஒன்று கிடைக்குது. அதுவும் எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டே மோன்னு தேடிக்கிட்டே வரக்குள்ள அவங்களுடைய ஷூவும் கிடைக்குது. அந்த ஷூவை பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ தான் அவங்க ஆத்தோடு அடிச்சுட்டு போகிறத பார்த்துடுறாரு. டக்குன்னு அவரும் குதிச்சு அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவங்க விழுந்ததில் மண்டையில் வர அடிபட்டிருக்கோம், அதெல்லாம் ரத்தமாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த யூயாங் ரோஸ் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தா இல்லையா, அதனால அவங்க அம்மாவும் தேடிக்கிட்டே வராங்க. யூயாங்க அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நாங்கள் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம், நாங்கள் அவருடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, ஜஸ்ட்டு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா அவங்கள. அதுக்கப்புறம் எது ஒன்றுனா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களோட நம்பர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்களா. அப்போ ரோஸ் அம்மா கூட ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவுடைய ஃபோன் எடுத்து கொடுத்து இதில் நீங்கள் உங்கள் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லவும் அந்த பொண்ணும் அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் வந்து நம்ம ரோஸ் அப்புறம் அவங்க அம்மா தம்பின்ட்டு 3 பேரும் நிற்கிற ஃபோட்டோஸ் இருக்குமா, அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகி நிற்கிறா. இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல, ஏன் இப்படி ஷாக் ஆகுற, என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு இந்த பொண்ணு யாருன்னு கேட்பாங்களா. இவ தான் என்னுடைய பொண்ணு, இப்போ புக்கெட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லவும் அவளுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. புக்கெட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காளா, நேம் என்னன்னு கேட்குறதுக்கு ரோஸ்ன்னு சொல்லுவாங்களா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன் என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுங்கிறதுக்கு, இல்லை அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி விட்டுறா. இந்த சைடு கோன் நம்ம ரோஸ் அவருடைய காரில் தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப மழைங்கிறதால அந்த சைடு காட்டு பகுதிங்கிறதால மரமெல்லாம் சாஞ்சு விழுந்து கிடக்குது. அவரால் அந்த சைடு போகவே முடிய மாட்டேங்குது. யாருக்கோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆம்புலன்ஸோட வாங்கன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் நம்ம யூயோங்கோட கால் வந்து ஒரு 5-6 டைம் வந்திருக்குமா, அதனால திரும்பவும் கால் பண்ணி எதுக்காக கால் பண்ணியிருக்கேன், 5 டைம் கால் பண்ணியிருக்கேன், என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு கோன் கேர்ஃபுல்லாக கேட்டுக்கு, அங்கே இருக்கிறது நம்ம உண்மையான மோனே கிடையாது அப்படிங்க, நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி ரோஸை திரும்பி பார்ப்பாரு. அவங்க தான் மயக்கம் போட்டு கிடக்குறாங்களே. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அந்த பொண்ணோட பேர் ரோசானா. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா செஃப்பு, அந்த செஃப்போட அக்கா அவங்க.
அவங்க இப்போ இருக்கிறது வின் வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன், நீ பாருன்னு சொல்லவும் அவரும் கால் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. புக்கெட்க்கு அவங்க அம்மா வந்திருந்தப்போ கூட என்னுடைய தங்கச்சி தான் இங்கே உட்காந்துருப்பான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனால் அவங்க இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்போ இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஷாக் ஆகி உட்காந்துருக்காரு. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. கோனுக்கு ரோஸ் யாருங்கிற உண்மை தெரிய வந்துடுச்சு. இப்போ ரோஸ் வேற மயக்கத்தில் இருக்காங்க. இப்போ ரோஸை அவர் காப்பாற்றுவாரா இல்லை கோவத்தில் என்ன பண்ண போகிறாரு? இந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆக போகுது? நம்ம ரோஸ் ஜெயிலுக்கு போக போகிறாங்களான்ட்டு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ரோஸை கோன் என்ன பண்ண போகிறாரு? உண்மை வேற தெரிய வந்துருச்சு. நம்ம ரோஸ் ஜெயிலுக்கு போவாங்களா இல்லையா? உங்களுடைய கெஸ்ஸிங் என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.